ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் 1000 716 மற்றும் 717 பாசுரங்கள். திரு குலசேகரத்தாழ்வார் அருளிச் செய்த பெருமாள் திருமொழி. 716 பாசுரம். குன்றினால் குடை கவித்ததும் கோலக்குரவை கோத்ததும் குடமாட்டும், கன்றினால் விளைவெறிந்ததும் காலால் காளியன் தலை மிதித்தது முதலா வென்றி சேர்பிள்ளை நல்விளையாட்டம் அனைத்திலும் எங்கண் உள்ளமுன் குளிர ஒன்றும் கண்டிடப் பெற்றிலேன் அடியேன் காணுமாறு நீ உண்டனில் அருளே. கோவர்த்தன மலையை குடையாக தூக்கி பிடித்து தாங்கி பசுக்களை காப்பாற்றியதும், அழகாக குரவை கூத்தாடியதையும் குடக்கூத்தாடியதையும், கன்றாய் வந்த ஓர் அசுரனை கொண்டு விளாமரமாக நின்ற மற்றொரு அசுரன் மீது எரிந்து அவனை கொன்றதும், திருவடிகளை கொண்டு காளிங்கன் என்னும் பாம்பின் மீதேறி நடனமாடியதும் ஆகிய இப்பிள்ளை விளையாட்டுகளில் ஏதேனும் ஒரு விளையாட்டையேனும் என் மனம் மகிழும்படி அத்திருவாய்ப்பாடியில் காணும் பேற்றினை அடியேன் கண்ணாரக் கண்டுகளிக்கப் பெற்றிலேன். இனியேனும் அவ்விளையாட்டுகளை காணத்தக்க வழி என்ற ஒன்று இருக்குமானால் அதனை நீ எனக்கு அருளிச் செய்ய வேண்டும் என்று தேவகி கேட்கிறாள். 717 பாசுரம். வஞ்சமேவிய நெஞ்சுடை பேச்சி வறண்டு நார்தரம் விளக்க அறிந்துக்க நஞ்சமார் தரு சுழிமுளையந்தோ சுவைத்து நீயருள் செய்து வளர்ந்தாய் கஞ்சன் நாள்கவர் கருமுகிலெந்தாய் கடைப்பட்டேன் வெறுதே முளை சுமந்து தஞ்சமேல் ஒன்றிலென் உய்ந்திருந்தேன் தக்கதே நல்ல தாயை பெற்றாயே. கண்ணா, வஞ்சக எண்ணத்துடன் கூடிய நெஞ்சினை உடையவளான பேய் வடிவில் வந்த பூதானை என்பவளை நஞ்சு கலந்த முளையினை சுவைத்து அதன் மூலம் அவள் உடம்பு வறண்டு போகுமாறும் நரம்புகளை கருகி உதிரும்படியாகவும் அவளை வதைத்து உயிரை போக்கினாய். அந்தோ கம்சனின் ஆளை முடித்த கருமேக நிறம் கொண்ட என் தந்தையே, கடைப்பட்டவளாகிய நான் என் இருமுலைகளையும் வரிதே சுமந்து நிற்கிறேன். உன்னையொழிய வேறு புகலிடம் எதுவும் இல்லாத யான் உன்னை காண வேண்டும் என்னும் என்ற ஆசையில் காரணமாக உயிருடன் வாழ்கிறேன். உனக்கு தகுந்ததோர் தாயை நீ பெற்றிருக்கிறாய் என்று தேவகி புலம்பினாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திரு குலசேகரத்தாழ்வார் திருவடிகளே சரணம்.